ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்ம 4 பேர் முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும், அப்படி இப்படின்னு 1008 கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு முயற்சியுமே நம்மளோட உழைப்புனால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு வெற்றியுமே சாதாரணமாக கிடைச்சிடுறது இல்லை. 1000 பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 1000 முயற்சிகள் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெற்றி கனியை அடைய முடியும். அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த படித்தல் பிடித்தல் செக்ஷன் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வீடியோக்கு போய்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ அப்பா கச கச கசன்னு இருக்கு. எப்படிதான் இந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியலம்மா. ஷப்பா, யாருதான் கண்டுபிடிச்சாங்களோ? ஏண்டி, போற வீட்டுல சேலை கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்ப இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரிவியா நீ? புள்ள இன்னைக்குதான் ஆசையா சேலை கட்டி இருக்கா. நானும் கொஞ்சம் நல்லா கூட பார்க்கல வைக்கல. சரி, இன்னைக்கு முழுக்க கட்டி இருப்பான்னு பார்த்தா உடனே அவுத்துறணுமா? என்னடி நீ? அட போமா, அதெல்லாம் மனுஷன் கட்டுவானா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதோ தெரியலப்போ. ஏம்மா, அவங்களாம் வந்திருந்தப்ப தனி கொடுத்தனெல்லாம் போக மாட்டா, என் புள்ள ஒன்னாதான் இருப்பா அப்படி இப்படின்னு. அன்னைக்கு தண்ணி கொடுத்தனம் போகணும், அதனால பாத்திர மண்டெல்லாம் வாங்குறேன்னு. என்னம்மா நீ மாத்தி மாத்தி பேசுற? வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் அடிச்சு விடுவியா நீ? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்டவங்க மாதிரிலாம் இல்லை, நல்லவங்க மாதிரி தான் இருக்கு. என்ன, உன் மாமியார் மாமனார் தான் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி இருக்கு. அது போக போக அவங்களும் மனசு மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில என்ன? நான் தான் காலம் முழுக்க இந்த வாடகை கட்டியே என் காலம் தள்ளுது. நீயாவது வாடகை கட்டாம நல்லபடியா இருக்கணும்ல. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க எதுக்கு வாடகை கட்டி கஷ்டப்படணும்? மாமியார் மாமனாருக்கு என்ன சமைச்சு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வீட்டோட இருந்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க. அவங்க என்ன உனக்கு குடைச்சலா பண்ணிக்கிட்டு தெரிய போறாங்க? நல்லா இருக்குதுமா உன் நியாயம். நீ அப்பயும் பேசுவ இப்பயும் பேசுவ. ஏண்டி இங்க பாரு, அதுவும் இல்லாம அவங்க எல்லாருமே சொந்த பந்தமா ஒன்னா இருக்கணும், சொந்த பந்தம் ஒன்னா இருக்கணும்ன்றாங்க. நமக்கு வாச்ச சொந்த மாதிரியே இருக்குது அவங்களுக்கு. உங்க அப்பன் சொந்தக்காரனும் சரி, ஏன் சொந்தக்காரனும் சரி, இன்ன வரைக்கும் நம்ம உசுரோட இருக்கமான்னு கூட எட்டி பார்த்தது கிடையாது. ஆனா இந்நேரத்துக்கு நம்ம நல்லா இருந்தோன்னு வையி, இந்நேரத்துக்கு உங்க அப்பன் இருந்து நம்ம சொந்த வீடு கட்டி நல்ல நிலைமையில இருந்தோன்னா எல்லாம் இங்க கடனு கிடப்பானுங்க. அதனால தானே சொல்றேன். நீ வா, யாரு வந்தாலும் சரி அடிச்சு விடுற. அடிச்சு விடு. எத்தனை காலத்துக்கு அடிச்சு விட போறியோ தெரியலப்போ. அடி போடிக்கு அணைச்சிருக்கி, உனக்கு அதெல்லாம் புரியாது. சரி, சோறு குழம்பெல்லாம் நிறைய பேர் ஆக்கிவிட்டேன். அவங்க வரவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்க. சோறு இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடு. ஐயோ வேணாமா. அடத்தீவி திங்கிறதுனா அல்ல, ஆனா சோறு திங்கிறதுனா உனக்கு வலிக்குமே அப்படியே. ஏம்மா, எனக்கு சோறுல வேண்டாம்மா, டயட்ல இருக்கேன். ஏற்கனவே தலை மட்டும்தான் இருக்கு, உடம்பு மேல மெலிஞ்சு போய் கிடக்குது. நல்லா சாப்பிட்டு வச்சு இருப்பாளா? அதை விட்டுப்புட்டு உனக்கிட்ட சொல்லி நான் என்னத்த பண்ண? நீ என்ன சாப்பிடவா போற? மாப்பிள்ளை தம்பி போயிட்டு போன் பண்ண. அப்படியா? என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்கன்னு எதுவும் கேட்டியா? இல்லம்மா, ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. ஒருவேளை எல்லாரும் அங்கே பேசிட்டு இருப்பாங்களோ என்னவோ. சரி, இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்? அதனால தான் சரி அவனே ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுவான்னு விட்டுட்டேன். சரி சரி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் முடிச்சு நீ அந்த வீட்டுக்கு போயிடுவ. அதை நினைச்சாலே ஒரு பக்கம் சங்கட்டமா இருக்குடி. இப்பதான் கையில வாங்கினமா இருந்துச்சு, அதுக்குள்ள இன்னொருத்தர் கையில உன்னை பிடிச்சி கொடுக்க போறேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியா இருக்குடி. நீயும் போயிட்டீன்னா இந்த வீட்டுல நான் மட்டும் ஒண்டி குரங்கா இருப்பேன். ஏமா கவலைப்படுற? நான் வேணா நிரஞ்சனை கூட்டிக்கிட்டு இங்க வந்துடுறேன். அடி கழுத, புருஷன் வீட்டுல போய் வாழ்றதுனோடியே இங்க இருக்கிறாளா இங்க? சரி சரி, நீ சாப்பிடு. சோறு தட்டுல காயுது பாரு. இந்த சாப்பிட்றேன். டேய், இப்ப எதுக்குடா ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்க? காலை இறக்கி விடு. அதான் உங்க மாமா ஒத்த கல்ல நின்று சாதிச்சுட்டா. அப்படில அவர் விரும்பின பொண்ணத்தான் கட்டுவேன்னு. அப்புறம் ஒத்த கல்ல நிக்காம வேற எந்த கல்ல நிப்பாரு? அக்கா விடுங்கக்கா, எதுக்குப்பா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோப்பா அந்த அளவுக்கு ஒன்றும் மனசுக்கு ஒப்பல. ஏதோ நீங்கெல்லாம் சொன்னீங்கன்ற காரணத்துக்காக தான் நான் நின்னேன். அண்ணி இங்க பாருங்க, இப்போதைக்கு அதெல்லாம் நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? நீ நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ அடுத்து என்ன நடக்கிறது? அதான் பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு, ஒரு நல்ல பார்த்து எல்லாத்தையும் பண்ணுங்க. தம்பிக்கு துணி எடுக்கணும், அந்த பொண்ணுக்கு பட்டை எடுக்கணும், அப்புறம் எந்த கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணணுமோ அந்த கோவிலில் போய் பேசணும் வைக்கணும், இதெல்லாம் இருக்குது. எதையும் பண்ணாமல் அப்படியே இருக்க முடியுமா?
அதான் மாமா பாத்துக்கிறேன்ட்டு அப்படி அப்பா பாத்துக்கிறாரா? சரி சரி சரி. நேரத்துக்கு நல்லபடியா எல்லாம் நம்ம சொல்ற பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணி இருந்தா ஊரையே கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு பந்தக்கால் நட்டு எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டு நலங்கு வச்சு அப்படி இப்படின்னு எப்படி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம். அவசரம், அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லாம தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ணியே ஏன் இப்ப அந்த பேச்சு? விடுங்க அட போங்க நீ. மனசே கேட்க மாட்டேங்குது. நான் என்னத்த சொல்றது? விடுங்க விடுங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் போன் போட்டு வர சொன்னா வரப்போறாங்க. வந்தா எல்லாத்தையும் செய்யலாம் வைக்கலாம். கேட்க மாட்டாங்களா? சின்ன வயசுல இருந்து உன் தங்கச்சி பிள்ளையதான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வேற பொண்ணு அப்படின்னு உங்க அண்ணனை பத்தி கேட்க மாட்டாங்களா? என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அட ஊராருனா வாய் இருக்குன்றதுக்காக நாளும் பேசதான் செய்வாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது. நீங்க வேற, அதெல்லாம் நானே மறந்துட்டேன். நீங்க எதுக்கு அதை எதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நீ நம்ம தெளிவா பேச வேண்டியதை பேசிக்கணும்ல. நாளை பின்ன பொண்டாட்டி வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ பிரச்சனை வம்பா இருக்குது. அதுக்கப்புறம் நானும் நீங்களா வந்துட்டு நான் வேணும்னு சொன்னப்ப கூட நீங்க வேணும்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. அப்படி இப்படின்னு இவன் வந்து பேசக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் வந்து சொல்லக்கூடாது. ஏதாவது நீங்க சொல்லாம கண்டிச்சிருந்தனால இன்னைக்கு வாழ்க்கை இப்படி போயிருச்சு. கண்டிச்சிருந்தா இன்னைக்கு நானும் நல்லா இருந்திருப்பேன்னு என்னைக்கு வாயில இருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி எதுவும் வந்துச்சுன்னா அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன். தண்ணி கொடுத்து நான் போறேன். அந்த பேச்சுக்கு இங்க இடம் இருக்கக்கூடாது. அடடடா, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலே இந்த பேச்சை தான் ஆரம்பிப்பீங்க. விடுங்க முதல்ல. என்னம்மா சத்தமா கிடந்துச்சு? ஒரு ஒன்றும் இல்லை மாமா, சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தான். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சு. இனி வீட்டுல கறி எதுவும் ஆக்க முடியாது. பிள்ளைங்க வந்து அதுகளுக்கு ஒன்றும் செஞ்சு கொடுக்காம ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்துச்சு. அதான் போய் கறி எடுத்துட்டு வந்தேன். அப்படியே எல்லாரும் ஆக்கி சாப்பிடுங்கம்மா. இந்தாங்க. எதுக்குப்பா இப்ப இதெல்லாம்? எப்ப வந்தாலும் ஆக்குறது தானே. மசாலா எல்லாமே அதுலயே இருக்குமா? சரிங்க மாமா. என் மருமவன் கெட்டிக்கானல்ல, ஆசைப்பட்டபடியே நினைச்சபடியே அந்த பொண்ணையே கட்டிக்கிறதுக்கு வந்துட்டானே. கம்முனு இருங்க. ஏற்கனவே அம்மா கத்திட்டு கிடக்குது. இதுல இது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, காதுல விழுந்துச்சு, மறுபடியும் வந்து கத்தும். அந்த அளவுக்கு பயம் எங்க அன்னிக்கு. என்னத்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா குடும்பம்லாம்? எனக்கு பிடிச்சிருந்துச்சுடா. அதுவும் இல்லாமல் அவங்க எதுவாக இருந்தாலும் மூஞ்சுக்கு படி பேசி போடுறாங்க. அதுதான் பிரச்சனை இல்லை. வீடும் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. பரவாயில்ல. வீட்டை பார்த்தே சொல்லிவிடலாம் அந்த குடும்பம் எப்படின்னு. நல்லவங்கத்த உங்களை மாதிரி தான் நல்லா ப்ராக்டிக்கலா யோசிப்பாங்க. அந்த காலத்து ஆளுங்க மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. நல்ல ஜாலியா பேசுவாங்க. அதுதான் நல்லா தெரியுது. பாக்குறவங்களே சொன்னாங்களே, என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க அங்கேயும் வந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப இதே பொண்ணை பேசி முடிக்கிறீங்களான்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அங்க போயிருக்க வந்திருக்க. அண்ணே வேண்டாம் விடு. இங்க பாரு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அண்ணே விடுனே. எப்ப பேசணுமோ அப்ப விட்டுட்டீங்க. இப்ப பேசி என்ன ஆக போகுது? அப்புறம் மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க சும்மா அங்க போறது வரதெல்லாம் இருக்க வேணாம், சரிங்களா? ஏன்னா பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசி போடுவாங்க. சரிங்க மாமா. இப்படி சொன்னா அவன் கேட்டுக்க போறான். அதை விட்டுட்டு கத்துன்னு கத்துனா அவன் என்ன பண்ணுவான்? எடுத்து சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அதை படிதான் நம்ம சொல்லணும். இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நம்ம பாட்டுக்கு இருக்குது வைக்குதுன்னு பேசிவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பேச்ச கேட்காதுங்க. தம்பி. வாங்க. என்னப்பா வெளியே எதுவும் கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, வெளியெல்லாம் எங்கேயும் போல. இப்பதான் சாப்பிட்டேன். சரி சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் செரிக்கிட்டுமே அப்படின்னு சரி அப்படியே வாக்கிங் போவோன்னு அப்படியே இங்கேயே நடந்துகிட்டு இருந்தேன். சொல்லுங்க. காலையில வந்தேன். நீங்க பொருள் எதுவும் இருந்தா கொண்டு வாங்க, காசு தரேன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, என்னம்மா பண்றது? இந்த ஊர்க்காரங்களை நம்பி காசை கொடுத்துப்புட்டு நாளை பின்ன காசுக்காக நான் ரோடா திரிய முடியலம்மா. அவங்களோட பொருள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை பொருளை மீட்டணும், அதனால காசை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. இல்லையா எதுக்கு தரணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம போய் காசை கேட்டோன்னா திமிரா வேற பேசுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சு நமக்கு பிடிக்காது. சொந்த காசை கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் எதுக்கு நம்ம காசை ஊரில் உள்ளவன்ட்ட கொடுத்துட்டு ஊரில் உள்ளவன்ட்டெல்லாம் ஏற்றும் பேச்சு வாங்கணும். அந்த காரணத்தினால தான் நான் அப்படி சொன்னேன். அதனால நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைங்கப்பா இல்லைப்பா, நீங்க சொன்னது ஒரு நியாயம்தான். பொருளை கொடுத்தா அந்த பொருளை மீட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்மக்கிட்டையும் கொஞ்சம் ஒரு பொருள் இருக்கு. அதை வச்சு ஒரு 1,00,000 தந்தீங்கன்னா நமக்கு ஒரு உதவியா இருக்கும். என்ன பொருளுமா? இது என் பொண்ணோட தாலிப்பா. இதை வச்சுக்கிட்டு ஒரு 1,00,000 தாங்க. ஐயோ, தாலியா? அம்மா, நான் எக்காரணத்தை கொண்டு இதெல்லாம் வச்சுக்கலாம் நான் தரமாட்டேம்மா. இதை எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் மகா பாவம். இல்லப்பா, எங்களோட கஷ்ட காலம். எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல.
சோத்துக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கையா. ஊர் முழுக்க கடனாகி போச்சு. கடனை கேட்டுக்கிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க ஐயா. ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு நாங்களும் உட்காரணும். என் பிள்ளை இதை கொண்டு போய் வச்சு காசு வாங்கிட்டு வாண்ணா. அதனால தான் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அம்மா நீங்க பேங்குக்கே போனாலும் சரி இல்ல வேற எங்கிட்டாவது போனாலும் சரி இந்த மாதிரி எல்லாம் தாலியை வச்செல்லாம் யாருமே இப்பெல்லாம் காசு தர்றது இல்லம்மா. நீங்க வேற இதெல்லாம் வச்சு நான் தர முடியாதும்மா. நீங்க எடுத்துக்கிட்டு போங்கம்மா. மனசு கஷ்டமா இருக்குது இதை பார்த்தோன்னையும். ஏப்பா நீங்கள் எப்படியா இருந்தாலும் பொருளை வச்சுட்டு தாரேன்னு சொன்னீங்க. இதை வச்சுட்டு கொடுங்கப்பா. எப்படியும் நாங்கள் காசு வந்தோன்னே மீட்டு போடுறான். என் பொண்ணும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒத்தால கடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கடகனி வைக்கணும். அதுக்காக தான் ஐயா. இதாங்க ஐயா, நாங்கள் எப்படி மீட்டுறோம். இது எப்படியுமே 3 பவுன் இருக்கியா. நீங்கள் 1 லட்சம் கொடுங்க. எப்படி இதனோட விலையே இப்போ 4.5 லட்சம் பக்கமாவது இருக்கும். தயவு செஞ்சு கொடுங்கப்பா. புண்ணியமாக போகும் ஐயா. அப்படி வளர்த்த புள்ள. என் குடும்பம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஊருக்கே சாப்பாடு போட்ட கை இன்னைக்கு தாலி கொடி அடகு வைக்கிற நிலைமைக்கு நாங்கள் ஆளாகியிருக்கோம்னா நாங்கள் இப்போ எம்பிட்டு கஷ்டப்படுறோன்றதை நீங்கள் பார்த்துக்கங்க. அவளுக்கு கட்டினவனும் சரியில்லை, கூட பிறந்தவங்களும் சரியில்லை. நானும் அவளை ஒத்தையில் தவிக்க விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் அவள் ரொம்ப சிரமப்பட்டு போடுவாய்யா. அதனால தான் உங்ககிட்ட இதை எடுத்துக்கிட்டு வந்தேன். வாழ்கிற காலத்தில் எந்த பிள்ளைங்களும் நல்லபடியாக வாழ வச்சு பார்க்கணுன்னு தான் எந்த ஒரு தாயும் ஆசைப்படுவா. அதனால தான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்புட்டியும் செஞ்சேன். அவளுக்கு மற்றவங்கள மாதிரி அறிவெல்லாம் கிடையாதியா. அவள் எதை துடுக்குத்தனமோ 4 வார்த்தை பேசுவா வைப்பா. ஆனால் மனசுல எந்த இதையும் வச்சுக்க மாட்டாயா. எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சதுனாலயே என்னமோ தெரியல இன்னைக்கு அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு திரியிறாயா. அதனாலதான் வந்து நிக்கிறேன் உங்ககிட்ட. எப்படியாவது உதவி பண்ணுப்பா. இதை வச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடு. நான் எப்படி மீட்டு போடுறையா. ஒரு இட்லி கடையாவது போட்டு அவளுக்கு கொடுத்து அவளை முன்னேற்றி கொண்டு வந்துட்டேன்னா போதியா. தயவு செஞ்சு கொடுத்து உதவி பண்ணுப்பா. உன்னை மழை போல நம்பி வந்திருக்கேயா. உன்னை என் பெத்த புள்ள கணக்கா கேட்குறையா. உன் காலில் கூட நான் விழுகிறையா. ஐயோ அம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. இருங்க காசு தானே வேணும், நான் தாரேன் இருங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. என் புள்ள மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறா. இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கவும் தான் நான் இந்த பணத்தையே தாரேன். எனக்கும் ஒன்றும் ஆசை கிடையாது உங்க வீட்டில் இப்படி நகையை வாங்கி கொடுக்கணும்னு. என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முதல்லையாவது உடம்புல தெம்பு இருந்துச்சு, அதனால வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி இப்போ இங்கே வந்து நல்லா இருக்கேன். மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாதிக்கிற நிலமையில உடம்புல தெம்பு இல்லைம்மா. இருக்கிற காசு பாதி கரைஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு. மறக்காம தாலியை மீட்டுக்கங்கம்மா. சரிங்கய்யா, சரிங்கப்பா. சரி போயிட்டு வாங்க. சரிங்கப்பா, வாரேன். என்னடா இது, இந்த அம்மா இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் நம்மளை நிறுத்திட்டு போயிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த தாலி அந்த தங்கம் அவங்க போட்டது. இந்த தாலியை மட்டும் நான் வச்சுக்கிட்டு 1 லட்சம் கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஐயோ என்ன பண்ணுறது. எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோமா. சொல்லாமல் விட்டுட்டோன்னா நாளை பின்ன என்கிட்ட நீ சொன்னியா வச்சியான்னு நம்மக்கிட்டலாம் சண்டைக்கு வருவாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது. இந்த அம்மா அழுகிறதையும் பார்க்க முடியல, அவங்ககிட்டையும் நம்ம திட்டு வாங்க முடியாது. சரி நம்ம போன் போட்டு சொல்லிடுவோம், அதுதான் நல்லது. ஏமா நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட கொடு, நான் வலிக்கிறேன். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கம்முனு போ. அந்த செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. அட குடுமா குடு. ஒவ்வொரு நேரம் நினைப்பேன் பொம்பளை பிள்ளை இருந்தா கை வேலை வாங்கி செய்யும். நம்ம 2க்கும் பையனா இருக்குதுங்க. எப்படி இதுங்கெல்லாம் நமக்கு வேலை செஞ்சு தரப்போதுங்களோன்னு நினச்சேன். என் சின்னவன் எதுனாலும் சரி செஞ்சு கொடுத்துருவான். அம்மா கம்முனு நீ போய் மேலே உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். டேய் உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஆஃபீஸில் வேலை லீவு டைமில் வீட்டில எல்லாம் இருந்து ஜாலியாக இருப்பாங்க. நீ என்னமோ அம்மாவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ. எனக்கு சும்மா இருக்க போர் அடிக்குது, அதான் ஏதோ செஞ்சு கொடுக்குறேன். அக்கா அடடே செல்வி வாமா வா. அடடே வாங்க வாங்க வாங்க. என்னம்மா அம்மாலாம் ஊருக்கு போயிருக்காங்க, நாங்க வந்துட்டாங்களா? இல்ல 1 வாரம் ஆயிட்டா வருவாங்க. அப்படியா? ஏன் ஒரே தான் போயிருக்கிறாங்க? அல்ல அங்க மாமாவுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, அதான் எல்லாரும் அங்க போயிருக்காங்க. அப்ப நீ போலையா? எனக்கு வேலை இருக்கு, லீவ் இல்ல, அதான். ஓ சரி சரி. நீ ஒத்தையில இங்கே இருந்துக்கிறியா என்ன? இல்ல ஜானகி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல தான் இருக்கேன். ஆமாமா அந்த 2 பிள்ளைங்களும் உன்னோட செட்டு, அதனால அதுங்க கூட இருந்துக்கலாம். சரிம்மா வந்து உட்காருவா. இல்ல இங்க வீடெல்லாம் வரைச்சிருக்கு. ஆமாம்மா நாளைக்கு கோயிலுக்கு போகணும், அதனால தான் சரி மாப் போட்டுக்கிட்டு இருந்தேன்.
அதான் ஈரமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடச்சிக்கலாம். இங்க வா, உள்ள வா. நாங்க அவங்க பாயசம் கொடுத்தாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. அதான். அப்படியா? சரி சரி, இருமா இந்த குண்டான தரேன். இல்ல நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், நீங்க வேலையா இருக்கீங்கல்ல, வேலையை பாருங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். சரிம்மா, அப்ப அப்புறமேட்டுக்கு பையன்கிட்ட கொடுத்து விடுறேன். சரிங்க. என்னங்க நீங்க முதல்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தீங்க, இப்ப வீடு வலிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதுல என்னங்க இருக்குது? எங்க அம்மா பாவம் ஒத்தெல்லாம் கடந்துக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குது. அதான் வீட்டுல லீவா இருக்க நேரத்துல அம்மாவுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுவேன்னு அப்படியே ஏதோ ஒண்ணு பண்றதுதான். பொண்ணுங்க நாங்களே எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டோம், நீங்க எப்படிங்க? இதுல என்னங்க இருக்குது? அதெல்லாம் அப்படிதான். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவுக்கு உதவி செய்வேங்க. சூப்பருங்க. சரி நான் வரேன். ஓகேங்க. எங்கடா அந்த பொண்ணு போயிடுச்சா? போயிட்டாங்கம்மா. அன்னைக்கு இந்த பொண்ணு தானே காசு கொடுத்துச்சு பஸ்ஸுக்கு? ஆமா இதே பொண்ணு தான். உங்க அம்மாயி கிழவிக்கு ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. வீடை எந்த லட்சணத்துல வச்சிருக்குன்னு பாரு. வீடு அங்கங்க மண்ணு மண்ணா புத்து புத்தா இருக்குது. இதுதான் வீட்டுல வேலை செய்யற லட்சணம். அம்மா நான் வேணா அள்ளி போடுவா? வேணாம், நீ கையில காலையில இது எதுவும் குத்திக்கிட்டீன்னா அது வேற. வினைய இழுத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு நான் தனியா செலவுக்கு ஓட முடியாது. வீடு மாதிரியா இருக்குது. நான் தான் வெளியே போய் வேலை பார்க்கறேன் வைக்கிறேன். இது வீட்டுல நல்லா திங்கவும் தூங்கவும். ஆனா வீடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாரு. அடியே உமா, வாமா வா. வீடு இந்த லட்சணத்துலதான் வச்சிருப்பியா? அங்கங்க புத்து புத்தா இருக்குது. ஒழுங்கா கூட்டி சுத்தம் பண்ண மாட்ட? அடியே கூட்டி சுத்தம் பண்ணாமையே இருக்குது. எல்லாம் மண்ணு வீடுன்றனால அங்கங்க புத்து புத்தா கிளம்பிடுதுடி. அது கொஞ்சம் காரை போட்டு விட்டு அது தாங்கும். அதெல்லாம் காரையும் போட்டு விடுறது இல்ல, அப்புறம் என்ன பண்றது? ஆமா, ஆட தெரியாதவன் மேடை கோணம் நானாலாம். அதுதான் வாங்காத. ஒரு வேலைக்கு லாக்கி இல்லைனாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு தான் நம்ம வீட்டுல ஆள் இருக்குமே தவிர வேலை வெட்டிக்கு ஒரு ஆள் இருக்காது. ஏண்டி நானும் என்னடி சும்மாவாடி இருக்கேன். காலையில சமைச்சு கொடுத்துப்புட்டு இந்த துணிமணி துவைச்சு பாத்திரம் பண்ண கழுவி இந்த முடியாத வயசுல தள்ளாடிக்கிட்டு ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் வயசுல உள்ளவங்க எல்லாம் காடு மேடு ஏறி விரவு எடுத்து புள்ள குட்டிகளை காப்பாத்துறாங்க. நீ என்னமோ ரொம்ப தள்ளாடுற மாதிரி தான் பண்ணுவ. ஒரு சாணி எடுத்துட்டு வந்து முழுகி விடுறதுக்கு என்ன உனக்கு? அதை கூடவா நான் சொல்லி கொடுக்கணும்? ஆமா, 1000 செஞ்சாலும் திட்டிக்கிட்டே தான் கிடப்பா. என்ன போனியே, என்ன ஆச்சு? 1,00,000 பணம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் கூட நினைச்சேன் தாரானா என்னவோன்னு. எங்க தாரேனா, தாலியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன், நீ எடுத்துட்டு போமா அப்படின்ட்டான். நான் இருந்துட்டு இல்லப்பா ரொம்ப கஷ்டம் ஐயா, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், இப்ப தங்க விற்கிற விலைக்கு வாங்கவும் முடியாது, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், தயவு செஞ்சு இது பண்ணிட்டு உதவி பண்ணியா என் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு காலில் விழுகாத குறைய கெஞ்சு கூத்தாடி கண்ணீர் வடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். இத பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப நீ. டாடி இதுல 1,00,000 ரூபா இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு 20,000 கொடுத்துப்புட்டு மீதி 80,000 கடை வேலையை ஆரம்பி, சரியா? சரிம்மா. அப்புறம் வர வழியில பேசிக்கிட்டு இருந்தாளுங்க, ஜாதகம் பார்த்து தான் எதா இருந்தாலும் பண்ணணும் வைக்கணும், இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு அதை எதுன்னு பண்ணக்கூடாதுன்னு. எதுக்கும் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோசியக்காரர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துருவோமாடி. ஆமா, அவன் இருக்கிறதையும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுப்பான். ஏற்கனவே இப்படித்தான் எனக்கு கல்யாணம் பண்றதுன்னா அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு போய் ஜாதகம் பார்த்தேன். ஏதாவது ஒன்று விளங்குச்சு, ஒன்றும் விளங்கலை. அம்புட்டு இதெல்லாம் பார்த்து பண்ணியே ஒன்றும் நடக்கலை. இப்போதான் எல்லாம் நடக்க போதா? கம்முனி இருமா. அவன் அதை இதுன்னு சொல்லி கொடுப்பான். அவனுக்கு நடக்காது நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நீ அதை நம்பிக்கிட்டு இருக்காடி. எவ்வாறு கம்முனி இருன்னு சொல்லிட்டேன். அடியே பூமாரி, உனக்கு என்னென்ன வேணும்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வைக்கிடி. அதெல்லாம் நான் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வரேன். அம்மா நிஜமாவா? நெசந்தாண்டி, நெசந்தான். நீ தான் பேக்கு வேணும்னு சொல்லிட்டு போய் கையேந்துக்கிட்டு நீயே. பேக்கு வேணும், அப்புறம் நோட்டு, அப்புறமேட்டுக்கு புக்கு, பேனா, பென்சிலு, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதி கொடு, நான் வாங்கிட்டு வரேன். ஏண்டி கறி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி, கறி எதுவும் எடுப்போமா? 80,000 பணம் இருக்குல்ல, வாங்கி எல்லாம் செய்வோம். இருக்கும்போதே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா தான். அதுக்கப்புறம் காசு இல்லைன்னா சங்கடம் தான் படணும். என்னென்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் பண்ணுங்க, வாங்கிட்டு வரேன். ஜாலி ஜாலி ஜாலி. ஹலோ
சாமியா பேசுறது? ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க? நான் தாங்க துபாய்க்காரர் பேசுறேன். அண்ணே சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா அவங்களுக்கு போனே போகல. உங்க ராமேஸ்வரம் போயிருக்காங்க, இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. வந்தோடனே நான் உங்களுக்கு கூப்பிட சொல்லவா? ஓ அப்படிங்களாப்பா, சரிப்பா சரிப்பா. வயசாயிடுச்சு, 2 பேரும் வீட்லயே இருக்க ரொம்ப சலுப்பு படுறாங்க. அதான் சரி காசி ராமேஸ்வரம்னு ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி அவங்களாம் போயிருக்காங்க. என்ன விஷயம்னா எதுன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இல்லப்பா, உமா அவங்க அம்மா வந்து இங்க தாலி அடகு வச்சு 1,00,000 ரூபா வாங்கிட்டு போனாங்க. என்ன சொல்றீங்க? உங்க கல்யாணத்தப்போ நீங்க கட்டின தாலி தான் அது. அதான் நான் முதல்ல தரமாட்டேன்னு தான் சொன்னேன். அப்புறம் அவங்க இருந்துட்டு இதை வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படி இப்படின்னாங்க. அதனால தான் நான் வச்சு கொடுக்க வேண்டியதா போச்சு. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். சொல்லாம இஷ்டத்துக்கு நான் பாட்டு கொடுத்துட்டு பின்னாடி என்கிட்ட சொல்லலை வைக்கலன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன். என்னண்ணே கொடுத்துட்டீங்களா அப்போ? ஆமாங்கப்பா. அப்புறம் அவங்க கெஞ்சிட்டு இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, அதனால கொடுத்துட்டேன். ஓ சரிங்கண்ணா, சரி நான் என்னன்னு பார்க்குறேங்க. இல்லப்பா, கஷ்டன்றனால தான் கொடுத்தேன். அதுவும் நான் தரமாட்டேன்னு தான் சொன்னேன். நாளை பின்ன நீங்க யாரும் என்னை சலுப்பு சங்கடத்துல எடுத்துக்க கூடாது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன்.